பாக்கியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நமக்கு ஒரு 3 வாரம் கூட அமைதலாக இருந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. 6:30க்கு அவங்க ஃபாஸ்டிங் முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு லேசாக சத்தம் வச்சிடுங்க என்று சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால் 6:30 வரைக்கும் நம்ம கொஞ்சம் இந்த மைக் செட் யூஸ் பண்ண முடியாத நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லா வருஷம் போல தான் இந்த வருஷமும் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் தயவுசெய்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அப்புறமாக நம்ம கடந்த நாட்களில் நீங்கள் போட்ட அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸு நம்ம ஓரிரு வார்த்தைகளை ஜெபத்தை குறித்து தியானித்து விட்டு நம்ம அதற்காக ஜெபிக்கலாம். கடந்த நாட்களில் நான் சொன்னது போல் இந்த ஊரில் அந்த நெய்யூர் ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒரு கீமோக்கு வேண்டி ஒரு மிஷின் வாங்க போகிறாங்க. நமது சவுத் இந்தியாவிலேயே முதல் கீமோ தொடங்கினது நெய்யூர் ஹாஸ்பிட்டலில். அந்த பழைய மிஷின் ஏதோ பழுதானதுனால இப்போ புதிய மிஷின் வாங்க போகிறாங்களாம். அதுக்கு 17 கோடி அவங்களுடைய அந்த காஸ்ட்டு 17 கோடி. அப்போ அதனால் எல்லா சபைகளுக்கும் அவங்க சொல்கிறாங்க, உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்க. ஊரில் சொல்லும்போது 5 ரூபானாலும் சரி 10 ரூபானாலும் சரி உங்களால் இயன்றதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அநேக சபைகளையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சபையும் அவங்க பார்வையில் நம்ம ஏதோ பெரிய சபை என்று நினைத்து நம்மகிட்டையும் சொல்லியிருக்காங்க. கடந்த நாட்களில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு சகோதரி உற்சாகமாய் வந்து அவங்க முதல்ல ஒரு ஆரம்ப விதையை போட்டிருக்காங்க. கர்த்தர் மகளை ஆசீர்விப்பாராக. தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் உங்களால் இயன்றதை செய்யும்படி உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். தம்பி ஜானி ஒரு சின்ன கவர் நமக்காக தந்திருக்கிறான். அதை நீங்கள் எடுத்து ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கொண்டு வராமல் இருந்தால் கூட அடுத்த வாரமும் நம்ம என்றதை நம்ம போடலாம். நீங்கள் அது உங்கள் பேரை அதில் அனுப்பினீங்கன்னா நம்ம யார் யார் போடுறாங்களோ அவங்களுடைய பேரும் அவங்க தந்த அமௌண்ட்டும் நம்ம ஒரு லிஸ்ட் ஆக்கி, அந்த பிஷப் வந்து 1ஆம் தேதி வருகிறார். மார்ச் 1ஆம் தேதி இங்கே ஷார்ஜா சிஎஸ்எச்எப்பையில் அவங்களுக்கு சபை நாள் வருது. அப்போ அதுக்கு வேண்டி அவர் வருகிறார். 3 நாள் இருப்பார். அப்போ நமக்கும் ஒரு டைம் தந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அதை கொண்டு அவர் இடத்துல கொடுக்க வாஞ்சிக்கிறோம். நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விலையேறப்பட்டவர்களாக பெரிய ஆளாக ஆண்டவர் பார்க்குறதுனால தான் நம்மகிட்டையும் அந்த ஒரு பெரிய பொறுப்பை நம்மகிட்ட தந்திருக்காங்க. ஓகே. அப்புறம் இந்த நாளில் 6:30க்கு பிறகு நம்ம லேசாக சத்தம் வச்சுக்கலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 6:30க்கு அவங்க ஃபாஸ்டிங் வெளியில் தான் வைக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க இது நோன்பை திறந்த பிறகு நம்ம லேசாக சத்தம் வைத்துக் கொள்ளலாம். இந்த நாளில் நம்ம ஜெப வாரமாக இருக்கிறதுனால ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஒரு சின்ன பாடலை பாடி நம்ம கடந்து போவோம். நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கரியதோ நன்மை மிக தந்தானை துதிப்போமே. யாரத்து சியோனே மெய்யாக களி கோர்ந்து நேர்ந்து பொய்யாரத்து சியோனே இயேசுவின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. இயேசுவின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே.
இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமேன். நம்ம ஒவ்வொரு மாதமும் அந்த 4வது வாரத்தை அந்த ப்ரேயர் வீக்கெண்டு நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ எதனால அப்படி அந்த ப்ரேயர் வீக்கெண்டு ஒரு வாரத்தை நம்ம அப்படி அந்த ஜெபத்துக்காகவே நம்ம பிரித்து வைக்கிறோம் என்றால் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஒரு 2-3 காரியங்களை சுருக்கமாக சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். முதல்ல பாருங்க, நம்ம உலகத்தில் எல்லா காரியங்களையும் we take it as granted. நம்ம எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக லெகுவாக அதை எடுத்துக்கொள்கிறோம். எல்லாருக்கும் இருக்க மாதிரி தானே எனக்கும் இருக்குதுன்னு, எல்லாரும் சாப்பிட்றாங்க, எல்லாரும் உறங்குறாங்க, எல்லாரும் எழும்புறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது ஒரு கேஷுவாலிட்டியில் போனால் அங்கே போகும்போது தான் நமக்கு தெரியும். கேஷுவாலிட்டியில் போய் பாருங்க, அங்கே மூச்சு விடுக்கு ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் எவ்வளவாய் சிரமப்படுகிறார்கள் என்று தெரியும். தண்ணி குடிக்கிறதுக்கு சிரமப்படுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். நடக்க முடியாமல் இருக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்குறோம். ஹாஸ்பிட்டல்களில் கேஷுவாலிட்டியில் போகும்போது பாருங்கள், நம்ம இங்கே நிறைய பேர் அது மெடிக்கல் லைனில் இருக்கீங்க, போகும்போது அவங்க எவ்வளவா சிரமப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு ஸ்டில் வி பிரீத், ஸ்டில் ஐ குட் see, still I could hear, still I could eat, still I am under a roof. இல்லையா? நம்ம இப்போதும் சாப்பிடுகிறோம், சுவாசிக்கிறோம், நமக்கு ஒரு கூரை இருக்கிறது, நமக்கு ஒரு உறவுகள் இருக்கிறது, ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அப்போ உலகத்தில் அது சீரியஸாக எடுக்கிறதே கிடையாது. they are taking it granted. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது நன்றி சொல்லும்படியா. எனக்கு இப்பவும் கேட்க முடியுது, இப்பவும் பேச முடியுது, இப்பவும் உணர்வு இருக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாதான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் நம்ம கடந்து வரும்போது அந்த உணர்வு நமக்கு வேணும். கொஞ்ச நாளைக்கு ஒரு 10-15-20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அஜ்மானில் தான் இந்த ஒரு தம்பி அப்போ ஷார்ஜாவுக்கு வந்தாங்க. எவ்வளவோ பைசா கொடுத்து 1,75,000 ரூபா கொடுத்துட்டு அவங்க கட்டி ஒரு 6 பேர் வந்தாங்க. அதில் ஒரு சகோதரனுக்கு பாருங்கள், அவருக்கு என்னென்னா திடீர்னு இந்த நரம்பில் இப்படி அந்த நரம்புக்குள்ள ஒரு காக்ரோச் போன மாதிரி இவ்வளோ பெருசாக அந்த நரம்பு பெருசாகிடும். அவர் அப்படி இருந்து கொண்டிருக்கும் போதே அது அப்படியே போய் இங்கோடி வந்துடும். அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஷிவர் ஆவார், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு. ஒரு நாள் அப்போ பாஸ்கர் அண்ணன் வீட்டில் வச்சு ப்ரேயர் நடக்கும்போது அவர் அதுக்கிட்ட நின்றுட்டு இருந்தார். ஏன் பிரதர் இங்கே நிற்கிறீங்கன்னு சொன்னால், எனக்கு முடியல, கையெல்லாம் இப்படி இருக்குது, சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிடவும் இல்லை. அப்போ மம்மி இதெல்லாம் அங்கே ப்ரேயருக்கு போயிட்டாங்க. நான் வீட்டில் பார்த்தா கஞ்சி தான் இருந்தது, முந்தின நாள் உள்ள கஞ்சி. அதை கொஞ்சம் போல குடிக்கிறீங்களான்னு கேட்டால் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அதை குடித்தார். அவருக்கு முழுசாக நின்று குடிக்க முடியல. பிறகு ஊருக்கு போகும்படியாக ஆயிட்டு. பாருங்க, ஒவ்வொருத்தர் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் நமக்கு இவ்வளோ மட்டும் சுகமாக இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறதுனால நமக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக தான் தேவ சமூகத்தில் நம்ம கடந்து வரும்போது ஆண்டவரே மாம்ச தேகம் மாம்சமுள்ள யாவனும் கர்த்தரை துதிப்பதாக என்று இன்னைக்கு சங்கீதம் 150 நம்ம அதை வாசித்தோம் இல்லையா? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் மாத்திரம் கர்த்தரை துதியார்கள், ஜீவனோடு இருக்க எல்லாரும் நம்ம கர்த்தரை துதிப்பார். அப்போ ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறதுக்காக கர்த்தரை துதிப்பதற்காக தான் நம்ம இந்த மாதிரி ப்ரேயர் வீக்கை நம்ம வைக்கிறோம். 2வது பாருங்க, இன்னொரு காரியம், நம்ம எவ்வளவு நல்லவர்களாக இருந்தால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லை, நான் ரொம்ப நல்லவன், ஒரு தப்பும் பண்ணலை, நான் நல்ல பிள்ளை, கேன் ஐ கோ டு ஹெவன்? இல்லையா? கஷ்டம். இல்லை, முடியாது. இல்லை, நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன், பரலோகத்துக்கு போக முடியுமா? இல்லை. நான் நிறைய தான தர்மம் பண்ணுகிறேன், ஒருவேளை அந்த தான தர்மம் பரலோகத்தில் போய் தட்டுமா இருக்கும், கஷ்டம். ஆனால் எது பரலோகம் என்னை பார்க்கறது? ஹூ ஆம் ஐ இன் கிரைஸ்ட்? நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருங்கிறத தான் பரலோகம் பார்க்குது. அதனால தான் ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங் வரும்போது என்ன செய்யணும், நம்ம எகெயின் அண்ட் எகெயின் நம்ம அதை ஞாபகப்படுத்துகிறோம் இல்லை? திரும்ப 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 நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். உங்களை இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் மறைத்து கொள்ளுங்க, அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுங்க,
பி இன் கிரைஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுங்கன்னு. அப்போ பரலோகம் பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள வந்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்போது அந்த ஐடென்டிட்டியே மாறி போயிடுது. உலகத்தில் நம்ம ஆள்வினா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது நம்ம ஏசப்பா பிள்ளையாக, பரலோகம் அப்படிதான் பார்க்கறது இல்லையா? பரலோகத்தில் என்ன பார்க்கறது இல்லை, எனக்கு என்னை மூடி இருக்கிற அந்த கிறிஸ்துவை தான் பரலோகம் பார்க்கறது. அப்போ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொருடைய கர்த்தருடைய நம்ம ப்ரேயர்கள்லாம் வரும்போது அதை திரும்ப 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 நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்தில் தான் நம்ம அவன் பெரியவன் இவன் பெரியவன் அப்படிலாம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இவன் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறானா, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, இது மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். மூணாவது ஒரு காரியம் கூட சொல்கிறேன் பாருங்க. நம்ம மேக்தலின், மேரி, சலோமி எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை பார்ப்பதற்காக ஆண்டவரை சிலுவையில் அறையப்பட்டு அங்கே நோம்பு முடிஞ்சிட்டு நினைக்கிறேன், ஆண்டவரை அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, சலோமி, மேரி மேக்தலின் எல்லாம் கல்லறைக்கு நேராக போகிறாங்க. அப்போ ஆண்டவரை அடக்கம் பண்ணதை இவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு பெரிய கல் அங்கே புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் அவங்க பார்த்தாங்க. அப்போ போகிற வழியில் அவங்க பேசிட்டு போகிறாங்க, நம்ம இந்த சுகந்த வர்க்கம் இட வேண்டி போகிறோம், நமக்காக யார் கல்லை புரட்டுவாங்க இல்லையா? அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் அந்த சகோதரிகளுக்கு மனசில் நமக்காக யார் கல்லை புரட்டுவாங்க என்று. ஆனால் அங்கே போகும்போது என்ன நடக்குது, கல் ஆல்ரெடி ரிமூவ்ட், அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது இல்லையா? அதனால தான் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கும்போது, நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது பாருங்கள், நமக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறார் இல்லையா? நமக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறார். அவரோட தேவ சமூகத்தில் ஆலயத்துக்குள்ளே வரும்போது மனசில் பாரத்தோடு, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, பிள்ளைகள் எப்படி படிக்குதோ எப்படி எழுத போகுதோ அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் பாரத்தோடு வந்திருக்கலாம். அல்லது வேறு ஏதாவது ஒரு பாரத்தில், ஊரில் பிள்ளைகளுக்கு ஃபீஸு கட்டணுமே இன்னும் உள்ள ஒரு பாரத்தோடு வந்திருக்கலாம். இல்லை ஊரில் இருந்தால் என் பிள்ளை இப்போ எக்ஸாமுக்கு அங்கே ஆயத்தமாகி கொண்டிருக்காளே, நான் பக்கத்தில் இருந்தால் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே என்று மனசில் ஏக்கம் இருக்கும். இப்படி எந்த விதமான ஒரு பெரிய பாரம் கல் மாதிரி இருந்தாலும் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம இதயத்தை ஊற்றும்போது பாருங்கள், அந்த கல்லை ஆண்டவர் நமக்காக புரட்டி தள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம மனசில் நினைப்போம், இந்த வியாதி என்ன பெரிய கல்லாக இருக்கு ஆண்டவரே, அல்லது இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு சரியாக மாட்டேங்குது ஆண்டவரே, அது ஒரு பெரிய கல்லாக இருக்குது என்று நம்ம நினைத்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே யார் நம்ம எங்களுக்காக இந்த கல்லை புரட்டுவார்னு பார்த்தா, ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த கல்லை நமக்காக புரட்டுவதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக காணப்படுகிறார். அப்போ நம்ம ஏன் இந்த ப்ரேயர் மீட்டிங் இப்படி மாதந்தோறும் நம்ம வைக்கிறோன்னா, குறைஞ்சது இந்த 3 காரணங்கள் தான். ஒன்று வந்து பாருங்கள், நமக்காக ஆண்டவர் அந்த கல்லை புரட்டுவார். ரெண்டாவது, நம்ம யார், ஹூ ஆம் ஐ, இல்லை நம்ம உலக பிரகாரமாக பெரிய இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது பெரிய டாக்டராக இருக்கலாம், பெரிய ஃபைனான்சியராக இருக்கலாம். பரலோகம் அப்படி பார்க்காது, கிறிஸ்துவுக்குள் நீ யார், அப்படிதான் பரலோகம் பார்க்குது. அப்போ அதுக்காகவும் ஆண்டவர் இந்த ப்ரேயர்ஸை நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்கு எப்போதும் உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் தே ஆர் டேக்கிங் எவ்ரி திங் கிராண்டட், எல்லாம் அவங்களுக்கு அதிக ஈஸியாக பெற்றுக்கொள்கிறார்கள். அதை குறித்து அவங்க ரொம்ப சீரியஸாக எடுக்கிறதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு இப்போதும் ஜீவனை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், நம்மளால் பேச முடியுது, நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அதையெல்லாம் நினைத்த ஆண்டவரை, இந்த நாளிலும் எனக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்கீங்களே, ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பலத்தோடு தேவ சமூகத்தில் கடந்து வர எனக்கு உதவி செய்திருக்கீங்களேன்னு சொல்லி அந்த நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக தான் நம்ம தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அப்போ இந்த நாளில் நம்ம ஜெபத்துக்கு வந்திருக்கிறதுனால ஜெபத்தை குறித்து, தாவீது ராஜாவின் ஒரு ஜெபத்தை குறித்து உங்கள் மத்தியிலே சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 86 அது தாவீதின் சங்கீதம் என்று போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 86 அதில் 5வது வசனம் வாசிங்க பாருங்க.
பாருங்க, இது அவன் பண்ணக்கூடிய ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. தாவீது ராஜா அது தொடக்கத்தில் போடப்பட்டிருக்கிறது. தாவீதின் விண்ணப்பம், எ பிரேயர் ஆஃப் கிங் டேவிட். அவன் அதில் பண்ணுறதான், ஹியர் ஓ லார்ட், லிசன் டு மை க்ரை ஓ லார்ட், ப்ரொடெக்ட் மீ ஓ லார்ட், ஹேவ் மெர்சி ஆன் மீ ஓ லார்ட், சேவ் மீ ஓ லார்ட் என்று திரும்ப 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 அவன் ஆண்டவரை நோக்கி பண்ணக்கூடிய ஒரு விண்ணப்பத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். என் 2வது வசனத்தில் போட்டிருக்கு, என் ஆத்துமாவை காத்தருளும். ஒருவேளை அவன் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற ஜெபமாக இது இருந்திருக்கலாம். பொருளாதார மனுஷர்கள் மத்தியிலிருந்து, உலகத்தில் உள்ள பாடுகளின் மத்தியிலிருந்து, சத்துருக்களின் கரங்களிலிருந்து என்னை காத்தருளும் என்று அவன் ஜெபித்த ஒரு ஜெபமாக இருக்கலாம் என்று. ஏன்னா இந்த சங்கீதத்தை குறித்து ஹிஸ்டாரிக்கலாக எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கவில்லை என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இது தாவீது பண்ணின ஒரு ஜெபம், அந்த ஜெபம் கேட்கப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது. அதனால் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இதில் 4 காரியம் குறிப்பாக நம்ம அதை பிரித்து எடுக்கலாம். எப்படின்னா பாருங்கள், முதல்ல அவன் பண்ணக்கூடிய அந்த ஜெபத்தில் முதல்ல ஒரு நம்பிக்கையோடு அந்த ஜெபத்தை அவன் பண்ணுகிறான். 7ஆம் வசனம் வாசிங்க. நான் நீர் என்னை கேட்டழுவீர். ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை அவன் தொடங்குகிறத பார்க்குறோம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். அப்போ தாவீது ராஜாவுக்கு பதில் தந்த ஜெபத்தில் முதல் காரியம் என்னது? விசுவாசம். நான் ஜெபிக்கும்போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன், நமது ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத ஒரு தேவன். அப்போ அவன் தாவீது ராஜா பண்ணுகிற அந்த ஜெபத்தில் இருக்கக்கூடிய முதல் காரியம் பாருங்க, நம்ம ஜெபிக்கும்போது காட் லிசன். என்ன, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக தன் செவி சாய்த்து கேட்குற மாதிரி ஆண்டவரும் நமது ஜெபத்துக்கு தன்னுடைய செவியை சாய்த்து கேட்குறார். 2வது பாருங்க, ஹி ஸ்டார்ட் டு ப்ரைஸ். ஆண்டவரை துதிக்கிறத பார்க்குறோம். முதல்ல அவன் விசுவாசத்தோடு தொடங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறான் பாருங்க, ஆண்டவரை துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சங்கீதத்தில் நிறைய வசனங்களில் 5வது வசனத்தில் நம்ம இப்போ வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். 8வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரில்லை. 10வது வசனத்தில் வாசிக்கும்போது பாருங்க, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்கிறான். 15வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். 13ஆம் வசனத்தில், நீர் எனக்கு பாராட்டின அது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். பாருங்க, அப்போ முதல்ல அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. நான் ஜெபிக்கும் போது என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நெறிந்த நாளில் முறியாத தேவன், மங்கி எறிகிற திரியை அறியாத தேவன், தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பாய் தள்ளாத தேவன் என்ன செய்கிறாரு? நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை காட் லிசன்ஸ் இல்லையா, அவர் அதை கவனிக்கிறார், கேட்கிறார் என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ அநேக நேரங்களில் உலகம் நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்காக பண்ணும்போது அதுக்கு உலகம் அதை லிசன் பண்ணுறதில்ல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த ஜெபத்தை லிசன் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 2வது என்னது? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நினைத்து அவரை துதிக்கிற ஒரு மனுஷன், ஒரு ராஜாவாக காணப்படுகிறான். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ கிருபை உள்ளவர், எவ்வளோ இரக்கம் உள்ளவர், என் ஜெபத்தை கேட்கிற தேவன், என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு விலக்கி மீட்டவர் என்று பண்ணுகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். 3வது என்ன செய்கிறான்? அதுக்கப்புறம் தான் அவன் ஜெபிக்கிறத பார்க்குறோம் பாருங்க. 3வது தான் அவன் ஜெபிக்கிறான் பாருங்க. அந்த 86 1 2 86 16வது வசனம் 16
ஆமென். பாருங்க, இந்த இடத்துல முதல்ல அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது, ஆண்டவருடைய குணாதிசயங்களை அவன் பிரைஸ் பண்ணி கொண்டே இருக்கிறான். மூணாவது என்ன செய்கிறான் பாருங்க, இப்போ தான் அவன் சொல்லுகிறான், நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, நான் மட்டும் இல்லை எங்கள் அம்மாவும் எனக்காக ஜெபம் பண்ணுகிறாங்க. இல்லை, இது ஒரு எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸை அவனுக்கு தருகிறது. நான் ஜெபம் பண்ணுகிறேன், சேம் டைம் எனக்காக எங்கள் அம்மாவும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காங்க. இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த அஷூரன்ஸ் நமக்கு சொல்ல முடியும்? இல்லையா? பிள்ளைகளுக்காக ஒரு அம்மா ஜெபம் பண்ணுறது மாதிரி வேறு யாரும் ஜெபம் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அவள் தன்னுடைய இரத்தத்திலையும் இருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறா. இல்லையா? எத்தனையோ நாட்களாக கண்முழித்து அந்த பிள்ளைகளை வளர்த்தி கொண்டு வருகிறாள். அப்போ ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பண்ணுகிற, தாயும் அப்பாவும் அம்மாவும் ஒரு பிள்ளைக்கு பண்ணுகிறது தான் அன்கண்டிஷ்னல் லவ். இல்லையா? அவங்க எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத அளவுக்கு ஜெபம் பண்ணுகிறாங்கன்னா அது யார் தான் பண்ண முடியும்? அப்பாவும் அம்மாவும். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறது, எங்கள் அம்மாவும் எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணுறாங்க. இல்லை பாருங்கள், என்ன அழகாக அந்த கோர்வையாக அந்த சங்கீதம் வருது. முதல்ல நான் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்குறாரு. ரெண்டாவது, ஆண்டவருடைய குணாதிசயங்களை அவன் அனுபவித்தனால அதை சொல்லுகிறான். நம்ம அநேக நேரங்களில் ஒர்ஷிப் லீடர்ஸ் ஒர்ஷிப் நடத்தி கொண்டு இருக்கும்போது ப்ரைஸ் பண்ணுங்கன்னா வாயிலிருந்து ஒன்றுமே வராது. காரணம் என்ன? அவங்களுக்கு எந்த அனுபவமும் இல்லை. இல்லையா? அப்போ தாவீது ராஜாக்கு அந்த அனுபவம் இருந்தது. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் கிருபை உள்ளவர், என் ஆத்மாவை பாதாளத்துக்கு விலைக்கு மீட்டாருங்கிற அந்த ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தனால அவன் அடுக்கிட்டே போகிறான். இல்லையா? ஆண்டவருடைய குணாதிசயங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட நெருக்கம் ஏற்பட தான் ஆண்டவரை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும், ஆண்டவரை நம்ம சொல்ல முடியும். இல்லையா? அந்த குணாதிசயங்களை சொல்ல முடியும். நாலாவது என்ன சொல்கிறான் பாருங்கள், அந்த வசனம் முடியும் போது பாருங்கள், நம்ம ஒரு தாய் ஜெபம், அதை கூட சொல்லிடுறேன். நம்ம சாமுவேல் இருக்காங்க பார்த்தீங்களா, தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல். அந்த சாமுவேல் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று இஸ்ரவேல் முழுவதும் அறிந்திருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று எல்லாரும் சமஸ்த இஸ்ரவேலும் அறிந்திருந்தாங்க. அப்போ அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியாய் அந்த சாமுவேல் வரணும்னா அந்த ஃபஸ்ட்டு சீடு யார் போட்டா? அம்மா. இல்லையா? அவங்க அம்மாவுக்கு பேர் என்னது? அன்னாள். அன்னாள் எப்படி அந்த ஜெபத்தை பண்ணா? தேவ சமூகத்தில் கண்ணீரோடும், இல்லையா, கண்ணீர் சிந்தினா, பொருத்தனை பண்ணுனா, பெருமூச்சோடு பண்ணோம். இது வேறு யாரும் பண்ண முடியாதுங்க, ஒரு தாய் தான் பண்ண முடியும். அவங்க குழந்தைக்கு வேண்டி கண்ணீரோடு, பொருத்தனையோடு, பெருமூச்சோடு யார் தான் பண்ண முடியும்? அப்பாவும் அம்மாவும் தான் ஒரு குழந்தைக்காக பண்ண முடியும். இல்லையா? ரொம்ப முக்கியம். இல்லையா? ஒரு சின்ன சீடு முதல்ல விழுந்தது இந்த சாமுவேலுக்கு. எங்கே விழுந்ததுன்னா தேவாலயத்தில் அன்னாளுடைய கண்ணீர் மூலமாக, அன்னாளுடைய பொருத்தனையின் மூலமாக அந்த சீடு விழுகிறது. அவள் பெருமூச்சு விட்டு தேவாலயத்தில் ஜெபம் பண்ணும்போது. இல்லையா? அதுக்கு பிறகு நாலாவது இப்போ தான் வருகிறான். அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. கடைசியாக அந்த ஜெபம் பண்ணி முடிக்கும்போது எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காட்டுங்க என்று அந்த ஜெபத்தை முடிக்கிறத பார்க்குறோம். அப்போ 4 காரியங்கள் இந்த ஜெபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல விசுவாசம். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்குறார், நிச்சயமாக அது எனக்கு பதில் தருவார் என்கிற விசுவாசம். ரெண்டாவது, அந்த துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன் வாருங்கள் என்று சொன்னது போல் இவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட அந்த விண்ணப்பத்தை வைக்கிறதுக்கு முன்னால் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, இல்லையா, என் ஆத்துமாவை பாதாளத்துக்கு அழிவுக்கு விலைக்கு மீட்டிங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அடுக்கிக்கிட்டே அவன் போகிறான். மூணாவது என்ன செய்கிறான் பாருங்க, இப்போந்தான் அவன் ஜெப விண்ணப்பத்தை தொடங்குறான். அவன் ஜெப விண்ணப்பத்தை வைக்கும்போது பாருங்க, அவன் என்ன சொல்கிறான்? நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, சேம் டைம் மை மதர் ஆல்சோ ப்ரேயிங் ஃபார் மீ. எங்கள் அம்மாவும் எனக்காக ஜெபம் பண்ணுகிறாங்களே. பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தா
அந்த காரியம் பரலோகத்தில் உண்டாகும். அது வரைக்கும் இல்லாமல் இருந்தாலும் பரலோகத்தில் உண்டாகும் இல்லையா? நம்ம குடும்பங்களில் அநேக நேரங்களில் குடும்ப ஜெபங்கள் நடக்கும். ஹஸ்பண்ட் என்ன செய்வாங்க, ஒரு பெட்ரூமில், மனைவி ஹாலில் இல்லையா? இணைந்து குடும்ப ஜெபம் பண்ணுறது எங்கே அபூர்வமாக காணப்படுகிறது. ஆனால் குடும்பத்தில் சேர்ந்துருந்தாச்சுன்னா அது வரைக்கும் ஒரு சண்டை வராது. ஆனால் குடும்ப ஜெபம் பண்ண போகக்கூடிய நேரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஜெபம் வரும் இல்லையா? எய்தர் ஒன்றில் ஹஸ்பண்டு கோபம் வரும், இல்லைன்னா மனைவிக்கு கோபம் வரும், இல்லைன்னா மருமக ஜெபத்துக்கு வரமாட்டா இல்லையா? ஏதாவது ஒரு இதில் அல்லது மனைவி என்ன செய்வா, அவள் ஒரு பாட்டு பாடுவா. எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். நான் ஒரு பாட்டு பாடுவேன், அது அவளுக்கு பிடிக்காத, அவள் வேறு பாட்டு பாடுவா. இப்படி ஏதாவது அந்த ஒன்னஸை குழப்பிடும். கடைசியில் என்னது, அவன் அந்த ஜெபத்தை முடிக்கும்போது பாருங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க என்று கேட்குறான். அப்போ அந்த அடையாளத்தை கேட்கக்குள்ள காரணம் என்னது, அவனுக்கு அவ்வளவு நிச்சயம். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, ஜெபத்துக்கு பதில் தரப்போகிறாரு. அப்போ அதற்கு முன்னடையாளமாக எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்கிறான் இல்லையா? அப்போ இந்த நாளில் ஜெபிக்கிற நாமும் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணுன்னா பண்ணுங்க. இது ஒரு வெற்றி கிடைத்த ஒரு ஃபார்முலா. தாவீது ராஜா பண்ண இந்த ஜெபத்துக்கு வெற்றி கிடைத்த ஒரு ஃபார்முலாவாக இருக்கிறதுனால நம்மளும் இதை ஃபாலோ பண்ணுறது ஆசீர்வாதமாக அமையும். அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்துட்டு பாருங்கள், நம்ம இந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ண தொடங்கும் போது பாருங்கள், நமக்காக பரலோகம் கிரியை செய்கிறது. நான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த மேரி மேக்தலின் கல்லறைக்கு போகும்போது இந்த கல் புரட்டப்படலையா, இவ்வளோ பெருசாக இருக்குமே என்று நினைக்கும் போது பரலோகத்திலிருந்து தேவதூதர்களை அனுப்பி ஆண்டவர் அந்த கல்லை புரட்டுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த தேவைகள் இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த கல் இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி புரட்டுவா, யார் புரட்டுவா என்று சொல்லி நினைக்கும் போது பரலோகம் நமக்காக அந்த கல்லை புரட்டுவதாக இருக்கிறது. அழகான ஒரு இங்கிலீஷ் பாடல் உண்டு, எல்லாரும் இணைந்து பாடும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். Oh, what a wonderful, wonderful day. A wonderful, wonderful day, day I will never forget. After I wandered in darkness away, Jesus my Savior I met. Oh, what a tender, compassionate friend, He met the need of my heart. Shadows dispelling with joy I am telling, He made all the darkness depart. Heaven came down and glory filled my soul. When at the cross my Savior made me whole, my sins were washed away, and my night was turned to day. Heaven came down and glory filled my soul. Born of the Spirit with life from above, into God's family divine, justified fully through Calvary's love. Oh, what a standing is mine, and the transaction so quickly was made. When as a sinner I came, took off the offer of grace He did promise, He saved me, oh precious name. Heaven came down and glory filled my soul. When at the cross my Savior made me whole.
நாட்களில் நீங்கள் போட்ட அந்த ப்ரேயருக்காக ஒரு 4-5 குரூப்பாக பிரிந்து நம்ம ஜெபிக்கலாம். தொடர்ந்து தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கோடி குகை தேடி வினவோடு விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொண்டும் மனவாடி மிக பாடி என் நேசருடன் சேருவேன். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. இந்த கண்டம் தனில் ஆளும் ஆட்சியாவும் மற்ற போகும் இரு சூழம் மெடி முழங்கும் மூச்சு கேட்டு கனில் சிந்தும் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் யாங்கு கேட்கும் நான் ஆடி மிக பாடி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையங்களே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தலைமுறைகள், திருசபை மக்கள், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.